ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ். நீங்கள் நம்ம கிரீஸ் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். கிரீஸ் பார்த்திங்கன்னா யூரோப்பில் உள்ள நாடு தான் கிரீஸ். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஜாப்ஸ்லாம் கூட ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா கிரீஸில் ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாபுக்கு 1 lakh ஸ்டார்டிங் சேலரி. கிரீஸோட பக்கத்து நாடோட பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா மேசிடோனியா, அல்பேனியா, பல்கேரியா, டர்க்கி கூட கிரீஸோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. கிரீஸ் பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்கிற நாடு. டர்க்கி பார்த்திங்கன்னா 3 கண்ட்ரிஸும் ஷேர் பண்ணுது. ஏஷியா, யூரோப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டும் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு கிரீஸ் பக்கத்தில் பல்கேரியா இருக்குது. இந்த சைடில் ஆல்பேனியா இருக்குது. மேலே மேசிடோனியா இருக்குது. ரைட் சைடில் டர்க்கி இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரீஸ் நாட்டோட கரன்சி பார்த்திங்கன்னா யூரோ. ஒரு யூரோ பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 90 ரூபா. கிரீஸ் நாட்டோட கேபிட்டல் சிட்டி பார்த்திங்கன்னா ஏத்தன்ஸு. கிரீஸ் நாட்டோட ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஏத்தன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு. கிரீஸ் எல்லா நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்தும் வருது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னை, மும்பை, டெல்லி, கல்கட்டாலேருந்து கூட நிறைய ஃப்ளைட்ஸ் போய்ட்டுருக்கு. ஈவன் பெங்களூர், ஹைதராபாத்லேருந்து கூட ஃப்ளைட்ஸ் போய்ட்டுருக்கு. இந்த ஏர்போர்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக உள்ள மால் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மால்ஸ் எல்லாம். மேலே லைட் சீலிங்ஸு, எக்ஸ்கலேட்டர்லேருந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் இருக்குது. அப்படியே நம்ம தேட்டர்ஸும் இருக்குது இந்த ஏர்போர்ட்குள்ளே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா கிரீஸ் போகலாம். கிரீஸ் நாட்டோட கேபிட்டல் சிட்டி ஏத்தன்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, தேட்டர்ஸ் இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா உள்ளே ஹோட்டல்ஸும் இருக்காங்க. அப்புறம் லாங் வச்சுருக்காங்க. ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் டிவிஸ்லாம் எவ்வளோ அழகாக விட்டுருக்கு, மக்கள் எப்படி போயிட்டுருக்காங்க. உள்ள மால்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே கிடைக்கும். ஃபுட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த 24 அதான் நிறைய அந்த வால்மட் எல்லாம் கூட இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட உள்ளே அவைலபிள் இருக்குது. அப்புறம் ஸ்பா இருக்குது. நிறைய இந்த ஜிம்மு கூட உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கிரீஸ் கேபிட்டல் சிட்டி ஏத்தன்ஸ் ஏர்போர்ட்டில் இங்கே பார்த்திங்கன்னா பர் டே பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு 500லேருந்து 1000 ஃப்ளைட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. எல்லா நாட்டிலேருந்து ஃப்ளைட் வருது. இந்தியாவிலேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், எல்லா நாட்டிலேருந்து ஃப்ளைட்ஸ் வந்தீங்க. பாருங்கள் கனடா ஃப்ளைட் ஒன்று டேக் ஆஃப் ஆகுது. பாருங்கள் ஏர்போர்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரன்வேவும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த கிரீஸ் நாட்டுக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சா நம்மளும் போகலாம். நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஏர் கனடா. இது பார்த்தா கேனடாலேருந்து ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. அது மட்டும் பின்னாடி ஒரு ஃப்ளைட் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கார்கோ ஃப்ளைட்ஸும் நிறைய வந்துட்டுருக்கு. இவங்க பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஜாப்புக்கும் நல்ல சேலரி கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 1 lakh 3 to 4 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய அந்த இந்த ஜாப்ஸ்னால் கூட நிறைய அவைலபிள் இருக்குது. இந்த ஐடி ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. அப்புறம் இந்த லேபர் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. ஏகப்பட்ட ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஜாப்ஸ் நீங்கள் டைரெக்டாக போய் ஒரு வெப்சைட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் ஏஜென்சி மூலிமா கூட நீங்கள் ஜாபுக்கு போகலாம். பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஊர்லாம் பார்க்குறதுக்கு. கிளைமேட்டும் நல்ல சூப்பர் கிளைமேட்டு. எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற கிளைமேட்டோட இங்கே சூப்பராக இருக்கும். அப்புறம் சம்மரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமான கிளைமேட் இருக்கும், கொஞ்சம் குளிராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் ஃபுல்லாக ஸ்னோவாகவும் ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா ராஜா சோழன் பார்த்திங்கன்னா அப்போயே இதில் சீ ட்ரேடிங்லாம் பண்ணியிருக்காரு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் சீ ட்ரேட் பண்ணியிருக்காரு. சவுத்துலேருந்து, அதாவது கேபிட்டல் சோழாவோட போர்ட் நாகப்பட்டினம், மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து நிறைய சீ ட்ரேட்லாம் பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினம் டு ரோம் சீ ட்ரேட் ரோம், இட்டாலி, எகிப்து, அதுக்கப்புறம் இந்த கிரீஸ் நாட்டில் இருக்க போர்ட்டுக்கும் ட்ரேட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஏத்தன்ஸ் ஒலிம்பிக் கூட ஒரு வாட்டி நடந்திருக்கு. இங்கே பாருங்கள் இந்த நாட்டில் ஒலிம்பிக் சூப்பராக நடந்துச்சு ஒரு வாட்டி. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா 2005 இங்கே ஏத்தன்ஸ் ஒலிம்பிக் நடந்தது. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது அவ்வளோ சூப்பராக நல்லா செட் பண்ணி நல்லா இங்கே எப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம லண்டன் ஒலிம்பிக், மெல்போர்ன் ஒலிம்பிக்ஸ், அப்புறம் பீஜிங் ஒலிம்பிக்ஸோட சூப்பராக எங்கெல்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த நாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்களோட நேஷ்னல் கேம் பார்த்திங்கன்னா ஃபுட்பாலில் பார்த்திங்கன்னா 2 வாட்டி கப் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரக்பியும் இருக்குது, பேஸ்கெட் பாலும் இருக்குது இவங்களுக்கு. ஆனால் நேஷ்னல் கேம் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டேடியம்லாம் பாருங்கள். இது அத்லெட்டிக் ஸ்டேடியம் இது. அதுக்கப்புறம் இங்கே டென்னிஸும் விளையாடுவாங்க. இங்கே பாருங்கள் இந்த நாட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது, ட்ராம் இருக்குது, அப்புறம் மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் பஸ்ஸஸ்லாம் பாருங்கள் டபுள் டெக்கரும் இருக்குது,
எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். டபுள் டெக்கர் பஸ்ஸஸ்லாம் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்து சென்னையில் டபுள் டெக்கர் பஸ் கூட போகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் டபுள் டெக்கர் பஸ்ஸஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பஸ்ஸஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்க்க தான் ஏசி மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே ஏறிட்டா கொஞ்சம் ஹீட்டர்லாம் போட்டுருவாங்க. நம்ம குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். வின்டர் டைமில் ஃபுல்லாக பண்ணி வந்து பார்க்குறதுக்கு. பாருங்கள் பஸ்ஸஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே டாக்ஸிஸ் இருக்குது, ட்ராம் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கும் ஃபெரி கூட சர்வீஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ட்ராம் பாருங்கள். ட்ராம் இந்த மாதிரி ட்ராம் வரும். ட்ராமுக்கும் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய ட்ராம்ஸும் உள்ளே ஓட்டிகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை இதெல்லாம் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா இது 1920s இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராம்லாம் ஓட ஆரம்பிச்சிது. இப்போ இன்னமும் ஓடிட்டுருக்கு ட்ராம்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ட்ராம் வந்து கல்கட்டாவில் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் ட்ராம் பார்க்கலாம். சென்னையில் கூட ட்ராம் ஓடிட்டு தான். அது வந்து பார்த்திங்கன்னா 1960s ட்ராம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் இது பேட்ரி பஸ்ஸஸ். இது கூட நிறைய அவைலபிள் இருக்குது, நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்க்கணும். க்ரீஸில் டூரிசம் பிளேசஸ்லாம் கூட நல்லா இருக்குது. நீங்கள் வந்து டூரிசம் வந்து போனீங்கன்னா வந்து நீங்கள் டூர் ஏஜென்ட் மூலிமா போகலாம். நீங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டூர் பேக்கேஜஸ் மாதிரி கால் நீங்கள் புக் பண்ணி போகலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வீசா வந்து இங்கே சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்குது இந்த எம்பசி, அங்கே கூட நீங்கள் வீசா அப்ளை பண்ணி கூட போகலாம். ஆனால் வீசா வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு கேபிட்டல் ஏத்தன்ஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும் இடம் இது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே பக்கத்தில் மலைக்காடுகள்லாமும் இருக்குது. இதுதான் வந்து சூப்பரான சிட்டி நம்மளுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. லைஃப்பில் ஒரு வாட்டியாக போய் பார்க்கணும் ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இல்லை இந்த இடம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா போனேன். சான்ஸ் கிடச்சா உலகம் ஃபுல்லாக போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் நாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பாண்டியர்கள் பல்லவர்கள்லாம் நிறைய சீ ட்ரேடில் வழியாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இதுவாக இருந்திருக்கு இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் இது வந்து கிராமம் மாதிரி இருக்குது, பக்கத்தில் கிராமம் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசைன்னு இருக்குது, வீடுங்கள்லாம் கூட இருக்குது. சூப்பரான இடம் இதெல்லாம் போகுது பார்க்குறதுக்கு. பாருங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்து பேரடைஸ் பீச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பீச்சஸ் கூட அங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து வருஷத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு 15 to 20 மில்லியன் டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் லியோனினா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு செகண்ட் சிட்டி. இது ஏத்தன்ஸ் கேபிட்டல் சிட்டி, இது செகண்ட் சிட்டி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய பிரிட்ஜஸ்ஸு எல்லாம் எவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. அது மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுகள் இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள் கிராமமும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே நீங்கள் டூரிசம் போனால் இங்கே கூட நீங்கள் ரூம்ஸ்லாம் கூட எடுத்து தாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெசார்ட்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. அங்கே நீங்கள் சொல்லுங்கள் மைக்னோஸ் இது மைக்னோஸ் இப்போ கடல் பக்கத்தில் இருக்குன்னா கூட இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து இந்த கிரீஸ் ஆண்டவங்களோட இவங்க இருக்காங்கல்ல, கிரீஸ் ஆண்டவங்களோட இது அதாவது பார்த்திங்கன்னா வந்து ரொமானியர்கள் தான் கிரீஸை ஆண்டிருக்காங்க. அப்போ கட்டப்பட்ட இந்த இடம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கோட்டை மாதிரியே கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள் நல்லா இந்த கோட்டைகள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது இந்த தெரு மாதிரி இருக்குது. பழங்காலத்து இடம் இது பாருங்கள். கோட்டை மாதிரி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இந்த மேலே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட்டு, கீழே வெள்ளை கலர் பெயிண்ட்டு. சூப்பராக எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ரொமானியன்ஸ் தான் கட்டின இடம் இது. இங்கே பாருங்கள் ரொமானியன்ஸோட இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து சோழர்கள் அதுக்கப்புறம் பாண்டியர்கள் வந்து சீ ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கிரீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோமு, எகிப்துக்கெல்லாம் வந்து சீ ட்ரேட் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ₹1 வாங்கிட்டு போகிற பொருள் அங்கே வந்து ₹300 விற்பாங்க. அதே மாதிரி அந்த நாட்டில் வந்து ₹10 விற்கிற பொருள் இங்கே வந்து ₹1000 விற்பாங்க. அந்த மாதிரி ட்ரேடிங் நிறைய நடந்துகிட்ருக்கு. அவ்வளோ ட்ரேடிங்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரேடிங்கு அந்த போர்ட் மூலியமாக தான் நிறைய அந்த கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு. அந்த டைமில் வந்து இவங்களுக்கு அந்த சோழர்கள் அப்புறம் இந்த பாண்டியர்களுக்காக இந்த போர்ட் வச்சுனால நிறைய வருமானம் வந்து இந்த போர்ட் மூலியமாக தான் வந்திருக்கு. சோழர்களோட போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதில் இருக்குது, அது நாகப்பட்டினம். பாண்டியர்களோட போர்ட் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அப்புறம் தூத்துக்குடி சைடு. அந்த டைம்லேயே போர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்து ஜூஸ் ஸ்ட்ரீட் மாதிரியும் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து நீங்கள் பார்க்க டெம்பிள் ஆஃப் அப்போலோ. இது வந்து டெம்பிள் ஆஃப் அப்போலோ வந்து பார்த்திங்கன்னா இது பழங்காலத்தில் வந்து ரொமானியர்கள் கட்டுற கோயில் இது. டெம்பிள் ஆஃப் அப்போலோன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொமானியர்கள் கட்டுற கோயில், ரொமானியர்கள் இந்த இடம் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள். அப்படியே அவங்க இடம்லாம்
எல்லாம் பார்க்கறது எவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி தஞ்சை பெரிய கோயிலுக்கு ராஜா அசோகன் கட்டியிருக்காங்க, அதே மாதிரி இது அவங்க டைமில் கட்டியிருக்காங்க, ரொமானிய கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா இந்த பில்லர்லாம் வச்சு தூண்கள்லாம் வச்சு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த காலத்தில் வந்து நம்ம அவ்வளோ அட்வான்ஸாக நம்ம எல்லா கோர்ஸஸும் படித்தாலும் நம்மளால் கூட இப்படி கட்ட முடியாது. அந்த காலத்தில் நம்ம படிக்காமல் எவ்வளோ அட்வான்ஸாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, நல்ல இன்டீரியர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய தூண்கள், நிறைய இடங்களும் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம காலத்து டெக்னாலஜியால் கூட இவ்வளோ இதாக பண்ண முடியாது. அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே சியோஸ். இது சியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த டைமில் வந்து இங்கே பிரிட்டிஷ்க்கு வரும்போது ட்ரேடிங் வரும்போது இங்கே கட்டின சர்ச்சஸ் இது. இப்போ பாருங்கள் சியோஸ் சர்ச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை நகரத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த சைடு தான் சியோஸு. அதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிட்டிலாம் பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பல $1 பில்லியன் வந்து இங்கே டூரிசம்லேயே கிடச்சிட்ருக்கு உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் நல்ல கண்கொள்ளாக காட்சி இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க, எல்லாம் இது கட்டியிருக்காங்க. இங்கே வந்து எல்லா ஜாப்ஸும் இருக்குது. இங்கே வந்து கொரியர் ஜாப்ஸு, அதுக்கப்புறம் ஹெல்ப்பர் ஜாப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி ஜாப்ஸு, எல்லா ஜாப்ஸும் கிடைக்கும். நீங்கள் ஜாப் கொஞ்சம் பேர் நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் ரெத்தாமியோ. இங்கே பாருங்கள் ரெத்தம் ஒன்று பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து போட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பக்கத்தில் வந்து நிறைய இந்த குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போகலாம். அங்கேயே ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து போட்ஸ் இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் போட்டில் கூட நீங்கள் ஹையர் பண்ணி நீங்கள் கடலில் போய் ஸ்கூபா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் கொண்டு போவாங்க, ரொம்ப லாங்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்திலே கட்டப்பட்ட இடம் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கப்பல் பெரிய கப்பல் எல்லாமே போகும். இங்கே கப்பலுக்காக அவங்க கட்டினாங்க. இது ட்ரேடிங்காக பண்ண ரூட் இது. கப்பலுங்க இங்கே நிறுத்தி இங்கேருந்து அப்படியே மெயின் லேண்டுக்கு கொண்டு போய் அப்படியே அந்த மெயின் கடலுக்கு போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியாவும் ஒரு வந்து ஒரு இவங்க கேம் ஆடுறதுக்காக யூஸ் பண்ண இடம். கேம் ஆடுறதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து இங்கே ஒரு கோட்டையும் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கேம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட மீட் பண்ணுறவங்களுக்கு இந்த பரிசு பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி இந்த இடம் தான் இதெல்லாம் இது. அப்புறம் அவங்க கோட்டைகள் நெக்ஸ்ட்டு வந்து களமாட்டா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இந்த ஹனிலாம் நிறைய கிடைக்கும், அதாவது தேன்கள் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய விவசாயம் நாட்டில் வந்து தேன் விவசாயம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரும்பு, அப்புறம் இந்த பழங்கள், அப்புறம் இந்த காய்கறிலாம் கூட உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கிராமத்தில். அங்கே வந்து தேன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானல் சைடு இந்த காட்டு தேன்லாம் கிடைக்கும், அங்கே அதே மாதிரி இங்கே நிறைய காட்டு தேன்கள்லாம் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபிஷ்ஷிங்லேயும் நிறைய இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோட்ஸ்லாம் பார்க்குறது. இங்கே வந்து நிறைய படமும் ஷூட்டிங்ஸ்லாம் கூட எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே வந்து சியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கடற்கரை நகரம். இங்கே வந்து ஒரு இது இருக்குது, ஒரு கோயில் ஒன்று கட்டிடுறாங்க. ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே. இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொமானிய காலத்துலேயே கட்டப்பட்ட சர்ச் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது தான் பார்க்குறது. இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பேக் சைட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த காலத்தில் ரொமானியன் டைமில் கட்டப்பட்ட சர்ச் இது. வந்து பார்த்திங்கன்னா வந்து 12th செஞ்சுரியில் கட்டப்பட்ட சர்ச்சஸ் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அப்படியே நல்லா இது பண்ணி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மரங்கள்லாம் கூட இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இல்லை எல்லாம் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பக்கத்தில் மரங்கள் இருக்குது, மலைக்காடுகள் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க இடம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டோரியஸ் பீச் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது மிஸ்டோரியஸ் பீச். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு கப்பல் வந்து காலம் ஒதுங்கி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் அடிச்சுட்டு வரப்பட்ட கப்பல் இது. இந்த கப்பல் வந்து யாருமே இது எடுக்க முன்னாடி அங்கேயே விட்டு போயிட்டாங்க. இந்த கப்பல் வந்து துருப்பிடிச்சி இப்படி ஆகிடுச்சு. இந்த கப்பலில் நீங்கள் போய் ஃபோட்டோஸ்லாம் கூட நிறைய எடுத்துருக்காங்க நிறைய பேர். இப்போ நீங்கள் கூட அனுப்பிச்சியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது வந்து கப்பலை வந்து இந்த புயல் அடிச்சுட்டு வந்து கப்பலை வந்து இழுக்க முன்னாடி அங்கேயே விட்டு போயிட்டாங்க. இந்த கப்பல் அப்படியே இதாகி தூள் பிடிச்சி போச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா மொன்டலிஸ் கேஸ்டல்.
மோனோலித்திஸ் கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ் வந்து கட்டப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நிறைய இடத்துல வந்து சர்ச்சஸ்லாம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ரொமானியன்ஸ்க்கு. இதே மாதிரி வீடியோ பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.